கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்லினியரில் உள்ளதுபடி மற்றும் ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயுமே இந்த காரியத்தை குறித்து ரசல் பிரதரும் சரி, வாட்ச் டவர்லேருந்தும் சரி, பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாகவும் பிளாத்துவின் சன்னிதானத்துக்கு முன்பாகவும் நற்சாட்சி பெற்ற கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனிதரில் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும் அவர் மரித்து உயிர்த்து பிளாத்துவின் சன்னிதானத்திலும் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து மரித்து நற்சாட்சி பெற்று உயிர்த்த பிறகு அவர் இந்த நிலைமையில இருக்கிறாருங்கிறது கிறிஸ்துவ தான் பொருந்துங்கிறது தான் கிளியரான சத்தியம். இப்போ நம்ம தேவ சகாயம் எழுதி கொடுத்தாருன்னா அது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இதுதான் பயன்படுத்துகிறாங்களோ ஒழிஞ்சு வேற எந்த அமைப்பில் வேதமானவர்களோ பைபிள் ஸ்டூடெண்டில் உள்ள வேற யாராச்சும் அப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அதெல்லாம் இல்லை. அது இல்லாமல் ஜெகோவா விட்னஸோ லேமனும் இதை பயன்படுத்துறது இல்லை. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் தேவ சகாயம் அவர் வந்து 1914 நீங்கள் பார்க்கும் பொழுது ரசல் பிரதர் இந்தியாவுக்கு தூத்துக்குடி வழியாக ரசல்புரம் அப்படிங்கிற பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே வரும்போது அங்கே ரசல் பிரதரே இங்கே இந்தியா வந்ததுக்கான ஒரு ஆதாரங்கள்லாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த டேவிஸ் அப்படிங்கிற தேவசகாயம் வந்து இலங்கையில் போய் இலங்கையிலேருந்து அப்படியே அமெரிக்கா கப்பலில் போய் அமெரிக்காவில் அங்கே போய் தான் அந்த சத்தியத்தை கற்றுக்கிறாரு. அப்படி கற்றுக்கும் போது அந்த சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்திலலாம் அவர் 10-15 வருஷம்னா 1900ன்னு வச்சுக்கிங்களேன். அந்த சூழ்நிலையிலலாம் வந்து அவர் வால்யூம்லாம் அவர் கையில் எடுத்து படித்து தெளிவாக கற்றுக்கிட்டாரா அப்படின்லாம் நமக்கு தெரியல. அவர் பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அங்கே போய் அமெரிக்காவில் அந்த ஐக்கியத்தில் இருந்திருக்கிறார், சத்தியத்தை கற்றுருக்கிறார், ரசல் படத்தில் சந்திச்சிருக்கிறார், ரசல் பிரதர் இந்தியாவுக்கு அவரை சந்திக்க வந்திருக்கிறார். இதுதான் விஷயம். இவர் புரிந்து கொண்ட ஒரு முகாந்திரங்களை வச்சு இவர் எழுதியிருக்கிறார். அவ்வளோதான் நம்ம இதை பார்க்குறோம் ஒழிஞ்சு. அதனால் நம்ம அவரை தேவ சகாயத்தை நம்ம தவறாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய புரிந்து கொள்ளுதல் அப்படியாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் விசேஷ விதமாக இந்த சர்வ வல்லமைக்குரிய மகிமையில் கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா உயர்த்தி இருக்கிறார் சர்வ வல்லமைக்கு. அந்த தன்மையை தான் இங்கே 1 தீமோத்தி 6:14 வசனங்களில் சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை உள்ள அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா கிறிஸ்துவை குறிக்குது. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15, 16, 17லையும் சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லும்போது யாரை குறிக்குதுன்னா கிறிஸ்துவை குறிக்குது. அதாவது அவர் மரித்து உயிர்த்த பிறகு மத்தேயு 28ல் 19, 20 வசனங்கள் 18, 19, 20 வசனத்தில் நான் மரித்து உயிர்த்த பிறகு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கும் போது அந்த அதிகாரத்துக்குரிய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைக்கு பிதாவாகிய தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னா சர்வ வல்லமைக்கு. அதுக்கு முன்னாடி அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இப்ப என்ன ஆயிட்டாருன்னா மகிமையில உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவர் சர்வ வல்லமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நம்ம 1 தீமோத்தி 6:14 முதல் 15, 16 வசனங்கள்லாம் நிச்சயமாகவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தனுங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் கிறிஸ்துவை தான் பொருந்தும் போது சர்வ வல்லமை உள்ள தேவனை பொருந்தாது. அதுதான் நம்ம அதில் உண்மையான ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இதை குறித்து நம்ம இந்த விசுவாச பிரமாணத்தை நான் கலந்தாய்வு பண்ணி இந்த அமைப்பு ரீதியான ஒரு சில கொள்கைகள்லாம் 2014-15லலாம் இது தப்புன்னு நம்ம சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றுவதற்கான முகாந்திரத்தெல்லாம் எந்த அமைப்புமே செயல்படுத்தலை. அது அப்படியே வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பாரம்பரியமாக வச்சிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். மற்றவங்களை சரி பண்ணுற வேலை நம்மளுக்கு தேவை இருக்கான்னு தெரியல. நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சரியாக இருக்கிறோம்னா அவங்க முடிஞ்சால் அந்த உண்மையான சத்தியத்தை கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம தெளிவாக இருந்தோம்னா தான் மற்றவங்களை இது பண்ணணும். நம்மளே அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி தான். நம்ம வசனத்தையும் தெய்வீக திட்டத்தின் சத்தியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும். மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறது சரியாக இருக்குமான்னு தெரியாது. இந்த இடத்துல தேவசகாயம் தவறான ஒரு விஷயத்தை தான் அவர் இது பண்ணியிருக்கிறார். அதே தன்மையில் பிதாவும் இருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் வந்து கிறிஸ்து தான். சேரக்கூடாத ஒளின்னா பிதாவாகிய தேவனை தான் அடையாளப்படுத்தும். நன்றி சகோதரரே.